ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளரை வீட்டுக்கே வர வச்சு உபசரித்த நடிகை. இப்போ கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க. இது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். திரைத்துறையில் நிலைச்சு நிற்கிறது அப்படின்றது கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம் இல்லை. அதனால நடிகைகள் வந்து வரவு ரொம்ப அதிகமானதால் இன்ஸ்டாலேயும் சரி, இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லி அவங்களும் வந்து அதிகமாயிட்டாங்க. எங்கே போனாலும் வந்து காம்படிஷன் அப்படின்றதால நடிகை பண்ண ஒரு ஷார்ட்கட் தான் இது. நடிகை மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு அப்படின்றது கிசுகிசு அப்படின்றது வந்துட்டு தான் இருக்குது. இதில் ரொம்ப வெளிப்படையாக ஓப்பனாக பண்ண விஷயம் தான் இது. பார்வதி பாரு நாயர் அப்படின்னு சொல்லி மலையாளத்தைச் சேர்ந்த ஒரு நடிகை. இவங்க மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. ஸோ அதாவது இவங்க வீட்டில் வேலை செய்கிற ஒரு ஆள் வந்து இவங்களுடைய வீட்டில் நகையை திருடிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பார்வதி நாயர் போலீஸ் ஸ்டேஷனில். ஸோ அந்த நபர் வந்து இதுக்கு மறுத்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 2 ப்ரொடியூசர் வந்து 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 போகிறாங்க அப்பப்போ. அது வந்து வரும்போது என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அன்றைக்கி ஒரு நாள் மறந்துட்டாங்க. நான் கீழே வேலை பார்த்துட்டு இருந்தேன். இவங்க வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தாங்க. வந்துட்டு மேலே போய் 2 பேருமே வந்து உல்லாசமாக இருந்தாங்க. ஸோ அந்த ப்ரொடியூசருடைய அடுத்த படத்தில் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்று கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இப்போ செய்தி வந்துச்சு. ஸோ இதை வந்து அவங்க 2 பேரும் உல்லாசமாக இருந்ததை நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டேன். இதை வந்து வெளியே யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பணத்தை நான் திருடிட்டு ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இந்த விஷயத்த வந்து நான் வெளியே சொல்லிடுவேன் அப்படின்றதுக்காக இந்த நடிகை வந்து என் மேலே வந்து பொய்யா புகார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் வேலை செஞ்ச நபர் வந்து இப்போது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 2 பேருமே காம்ப்ரமைஸாக போயிட்டாங்க. ஸோ இந்த பார்வதி நாயர் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக எந்த நடிகைகள் சில நடிகைகள் வந்து ப்ரொடியூசர் கூட, தொழிலதிபர் கூட அப்படின்னு சொல்லி சில கிசுகிசுகள் வரதான் செய்யுது. ஆனால் ரொம்ப ஓப்பனாகவே வந்து நான் அவங்க 2 பேர் இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறத வந்து இதுதான் வந்து தடவை. ஸோ சினிமா வட்டாரத்தில் எல்லாருமே வந்து பண்ணக்கூடிய விஷயத்த ரொம்ப வெளிப்படையாக வந்து ஒரு நபர் வீட்டில் வேலை செய்கிற நபரே வந்து ப்ரொடியூசர் கூட வேலைக்கு அந்த சினிமா சான்ஸுக்காக அவங்க கூட உல்லாசமாக இருந்தாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன் 2 கண்ணால் அப்படின்னு சொல்கிற ஒரு நபர் வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்கப்படுது. மலையாள சினிமாவில் தான் இந்த இந்த அம்மா கேஸ் இருக்கு இல்லையா? அந்த சினிமா அசோசியேஷன் மூலமாக வந்து வரக்கூடிய ஒரு கேஸ். மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில் நடிகைகள் படுக்கையை பகிர்ற விஷயம் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. எல்லா இடத்துலையுமே நடக்குது அப்படின்ற விஷயம். அதாவது சினிமா மட்டும் இல்லாமல் சினிமா சார்ந்த சில தொழில்கள் இருக்குது. அதுலேயுமே வந்து படுக்கைக்கு பகிரக்கூடிய வாய்ப்புக்கு பணத்துக்கு பகிரக்கூடிய விஷயங்கள் நடக்குது நடிகைகளுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. ரீசெண்டாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த நடிகை வாண்டடாக பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். அதில் வந்து 2.0 சேனல் தெரியும் இல்லையா? ஸ்டோரிஸ் சேனல். அந்த சேனலில் முன்னாடி போஸ்ட் பண்ண பயங்கர மசாலா மஜாவான வீடியோஸ்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து இன்ஸ்டாவில் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்டாக நம்மளுடைய ஃபேன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட இமேஜ் வந்து இப்போ கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க்கை ஃபாலோ பண்ணி போங்க. இல்லைனா 70mm எடிட்ஸ்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா கூட நம்ம சேனல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஸ்டோரிஸ் ரெடியாக இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.